ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி சிஏ ஜூன் 7க்காக கொண்டு வந்திருக்கேன். அஃபேர்ஸ் கிளவுட்லேருந்து இங்கே படிச்சுக்கிட்டு வீக்லி மந்த்லி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அஃபேர்ஸ் கிளவுட் இன்னும் பேக்கேஜ் வாங்க இருந்தால் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃபேர்ஸ் கிளவுடில் புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. வீக்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஓகேங்களா? AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டாபிக் வைஸாக இனிமேல் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ரிவிஷன் பண்ண ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி மந்த்லி இனிஷியேட்டிவ் போய்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதும் ஐ வில் இன்ஃபார்ம். ஓகே, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ். இது என்னன்னா, ஒரு ஆப்பு. இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு 40 எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் இசிஐ நெட் ஆப்புன்ட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் நெட்வொர்க் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆப். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 2 ஹவர்ஸுக்கு ஒரு இந்த போலிங் இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ், ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, விடிஆர் அப்படிங்கிற ஓட்டர் டர்ன் அவுட் அந்த ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இசிஐ நெட் அப்ளிகேஷனில் ஒரு 40 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அப்ளிகேஷன், மொபைல் ஆப் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதனால் எவ்ரி 2 ஹவர்ஸுக்கு மேனுவல் இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் ஓட்டிங்கை ஆப் மூலிமா டெலிவர் பண்ணிடுவாங்க, என்டர் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? இதனால் என்ன ஆகுன்னா, இயர்லியாக இருந்த மேனுவல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் ரெடியூஸ் ஆகும். டிலேடு ரிசல்ட்டும் கொஞ்சம் இனிமேல் கண்ட்ரோல் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் சென்சஸ் 2027 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஜிட்டலாக கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? டிஜிட்டலாக கண்டக்ட் பண்ணுறதுல இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. அதே மாதிரி இது வந்து 2020-21 காலகட்டங்கள்லே என்ன பண்ண வேண்டியது, கண்டக்ட் பண்ண வேண்டியது கோவிட்-19 பேண்டமிக் பிரேக்னால என்னாச்சுன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ இது 2 பேஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேஸ் 1, பேஸ் 2ல. இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, லாஸ்ட் டிகேடில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 1, பேஸ் 2 தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஏப்ரல் டு செப்டம்பர், பிப்ரவரி டு அடுத்த பிப்ரவரி 2010, 2011 இந்த மாதிரி 2 வருஷங்கள் இது கணக்கெடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ கணக்கெடுக்க போகிறாங்க. அது என்ன டைம்னு பார்ப்போம். இது வந்து 16th எடிஷன். டெசியானியல் அப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஓகேங்களா? இந்த சென்சஸ் எந்த ஆக்ட் கீழே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, சென்சஸ் ஆக்ட் 1948, சென்சஸ் ரூல்ஸ் 1990. இந்த 2 ஆக்ட் கீழே தான் இதை கணக்கெடுப்பாங்க. ஃபேஸ் 1ல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஹவுசிங் லிஸ்டிங், ஹவுசிங் சென்சஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. ஃபேஸ் 2க்கு பாப்புலேஷன் எமுனரேஷனா கணக்கெடுப்பு, பாப்புலேஷன் கணக்கெடுப்பு ஃபேஸ் 2ல தான் நடக்கும். ஃபஸ்ட்டு வீடு லிஸ்ட் பண்ணி வீட்டு சென்சஸ் எடுப்பாங்க. செகண்ட் பேஸில் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கிறாங்க. இந்த சென்சஸை யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஜெனரல் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா, இந்த டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து எடுப்பாங்க எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸு. பட் கோவிட்-19னால 2020-21 எடுக்க வேண்டிய சென்சஸை இப்போ எடுக்க போகிறாங்க. அது ஆக்ட் நம்ம பார்த்தோம், சென்சஸ் ஆக்ட் 1948, 1990 சென்சஸ் ரூல், ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1931 தான் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. 1931 தான் இந்த மாதிரி கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ தான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என்னது, டிஜிட்டலி சென்சஸும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க. ஃபேஸ் 1 பார்த்தோம். ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2027 தான் எல்லா இந்தியாவிலும் எடுக்க போகிறாங்க. ஆனால் அக்டோபர் 1, 2026 லடாக், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேஷ், உத்தராகண்டில் எடுக்கிறாங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2017 மோஸ்ட் ஆஃப் இந்தியா பார்ட்டில் எடுப்பாங்க பாப்புலேஷன் சென்சஸை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்சஸ் ஆக்ட் பற்றி, சென்சாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டாவாக அங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணுறாருன்னா, ஏக் பேட் மா கே நாம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் எதுக்குன்னா, ப்ரொமோட் ட்ரீ பிளான்டிங் டு ஆனர் மதர் வித் ஏ ட்ரீ. ட்ரீ ப்ரொமோஷனுக்காக, மரம் வளர்க்கறதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. எங்கன்னா நியூ டெல்லியில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் அப்படிங்கிற ஒரு வெப் போர்ட்டல் இருக்குது. அதில் ஸ்பெஷல் மாடல்ஸையும் இவர் லான்ச் பண்ணியிருக்காரு தர்மேந்திர பிரதான். இந்த மிஷன் லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட்
அது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட கேட்பாங்க. கிளாஸ்கோ ஸ்காட்லாண்ட்ல ஒரு கான்ஃபரன்ஸ் என்னன்னா, யுனைட்டட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். இந்த இடத்துல வச்சு நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் இந்த மிஷன் லைஃப்ப லான்ச் பண்ணாரு. 2021ல COP26 கிளாஸ்கோ ஸ்காட்லாண்ட்ல வச்சு மிஷன் லைஃப்ப லான்ச் பண்ணாங்க. மிஷன் லைஃப்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மென்ட். இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் 2022லேருந்து 28க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத இது வந்து ஒரு எய்மா வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு கீழ என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அம் மினி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் சுகந்தா மஜும்தார் அவரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏக் பேட் மா கே நாம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த மரம் வளர்க்குறாங்க இல்லைங்களா, டு ப்ரொமோட் ட்ரீ பிளான்டேஷன். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த நியூஸு. இந்த மிஷன் லைஃப் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்போ அதை லான்ச் பண்ணாங்க, COP26 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது என்ன, இதில் லிமிட்டேஷன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரான் காம்பனன்ட்ஸ் செஸ் இருக்குங்களா, செஸ்ஸுனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அர்த்தம். அதை செட்டப் பண்ணுறதுக்கு தான் இந்த பண்ணியிருக்காங்க. ஈஸ்னா என்ன பண்ணாங்க சார் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா 50 ஹெக்டேர் நிலம் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கர் அப்படின்னா 125 ஏக்கர் நிலம் இருந்தால் தான் உங்களால் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கண்டக்ட் பண்ண முடியும். ஆனால் இனி 10 ஹெக்டேர் அதாவது 25 ஏக்கர் இருந்தாலே நம்மளால் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை கண்டக்ட் வச்சுக்க முடியும். அதே மாதிரி மல்டி ப்ராடக்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு இதுக்கு முன்னாடி 20 ஹெக்டேர் இருந்துச்சு. அதாவது 25னா 50 ஏக்கராக இருக்கணும். ஆனால் இனிமேல் 4 ஹெக்டேர் இருந்தாலே போதும். 4 ஹெக்டேர்னா 10 ஏக்கர். ஏக்கரில் கேட்டால் 10 ஏக்கர், ஹெக்டேரில் கேட்டால் 4 ஹெக்டேர் ஃபார் மல்டி ப்ராடக்ட். இதே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா உங்களுக்கு 10 ஹெக்டேர் அப்படி இல்லைன்னா 25 ஏக்கர் வேணும். 10 ஹெக்டேர் வேணும், இங்கே 4 ஹெக்டேர் வேணும். தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை எதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்பெஷல் எக்கனாமிக் ரூல்ஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ரூல்ஸ் 2006. ஆனால் இதோட ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2005. இந்த ஆக்ட் கீழே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2006 ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணி இங்கே இருக்குது பாருங்கள், செஸ் ஆக்ட் 2005 கீழே தான் இந்த செஸ் ரூல்ஸ் 2006 கொண்டு வந்தாங்க. இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் செஸ் ரூல்ஸ் 2025 கொண்டு வந்திருக்காங்க. செஸ்ஸுனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். முக்கியமாக எந்தெந்த ஏரியாவில் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நிறைய இடம் இருக்கிறதுனால ஆப்ஷனில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி படிச்சு இல்லைங்களா, அவர் யாருன்னா பிஎஸ் கோயல், மும்பை நார்த் தான் அவருடைய தொகுதி. டிபிஐஐடி காப்பிரைட் ஆஃபீஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா காப்பிரைட் ஆக்ட் 1957 கொண்டாடுறாங்க. 68th ஆனிவர்சிட்டியை செலிப்ரேட் பண்ணுறாங்க, இல்லைன்னா கம்மமரேட் பண்ணுறாங்க. எங்கே வச்சுன்னா நியூ டெல்லியில் கமலாதேவி காம்ப்ளெக்ஸில் வச்சு இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அங்கே என்ன நடக்கும், ஒரு தீம் இருக்கும். ரீஃபார்ம் இன் காப்பிரைட் ஆக்ட் இன் டிஜிட்டல் எரா அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். இந்த காப்பிரைட் ஆக்ட்ன்றது ஐபிஆர் உடைய பேக் போன், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பேக் போனே இந்த காப்பிரைட் ஆக்ட் 1957 தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லட்டுங்களா, டிபிஐஐடியும் காப்பிரைட் ஆஃபீஸும் சேர்ந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா காப்பிரைட் ஆக்ட் 1957 செலிப்ரேட் பண்ண 68th ஆனிவர்சரியை நியூ டெல்லியில். தன்சானியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஐஐடி மெட்ராஸும் கிரிட் இந்தியாவும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரிட் இந்தியா எந்த ஊரை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தா நியூ டெல்லியை சேர்ந்தது. இதே தன்சானியாவில் இந்த ஐஐடி என்ன பண்ணுறாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ஜன்ஜிபார் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டை அங்கே நிறுவியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த கொலாபரேஷனுக்காக, ஆங்கர் பண்ணுறதுக்காக ஐஐடி இவங்களுடைய கேம்பஸை தன்சானியாவில் டிரைவ் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஐஐடி மெட்ராஸ் ஜன்ஜிபார். சரி, இந்த MOU யாரை சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா
ஐஐடி மெட்ராஸுடைய டீனான மனு சந்தானம். அதே மாதிரி கிரிட் இண்டியா சார்பா அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான சுராஜித் பானர்ஜி. இவங்க தான் சைன் பண்ணியிருக்காங்க. கிரிட் இண்டியாவும், ஐஐடி மெட்ராஸும் தஞ்சாவூர்ல எலக்ட்ரானிக் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஸ்டாட்டிக் ஆஃபீஸ் இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் கீழ இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டாட்டிக் ரிலீஸ் பண்ணக்கூடிய பப்ளிக் ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்விஸ்டாட் இந்தியா என்விரான்மென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ட 8த் எடிஷனா ரிலீஸ் பண்றாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றாங்க. எதுக்குன்னா, யூசிங் ஆல்டர்னேட்டிவ் டேட்டா ரிசோர்சஸ் அண்ட் ஃப்ரன்டியர் டெக்னாலஜி பாலிசி மேக்கிங் அப்படிங்கிற ஒரு நேஷனல் ஒர்க் ஷாப்பை நியூ டெல்லியில கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஒர்க் ஷாப்ல வச்சு தான் இந்த என்விஸ்டாட் அப்படிங்கிற டேட்டாவ யார் ரிலீஸ் பண்றாங்க? நேஷனல் ஸ்டாட்டிக் ஆஃபீஸ். இந்த டேட்டா என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 6 காம்போனன்ட்ஸ கொண்ட ஒரு ரிப்போர்ட். என்விரான்மென்டல் பத்தி நெறைய ஒரு 6 காம்போனன்ட் இருக்கு. இது சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ரிப்போர்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எத்தன காம்போனன்ட்னு கேட்பாங்க. 6 காம்போனன்ட் ஆப்ஷன்ல 6ன்னு கொடுக்கணும். 1, 2, 3, 5, 6 அது மாரி குடுத்துருப்பாங்க. 6 காம்போனன்ட் ஃபார் என்விஸ்டாட் ரிப்போர்ட்டுக்கு. ஓகேங்களா? இதுல தெர்மல் பவர் ஜெனரேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, 7,92,000லிருந்து 13,26,000 ஜிகாவாட்ஸ்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் பண்றாங்க இல்லையா? எதன் மூலியமா? ரினியூவபிள் எனர்ஜி. இப்ப பார்த்தது தெர்மல். இது ரினியூவபிள் எனர்ஜி மூலியமா 65,000 ஜிகாவாட்ஸ்லேருந்து 2,25,000 ஜிகாவாட்ஸ்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. எந்த சைக்கிள்னு பார்க்கணும் 2013லேருந்து 14 அதே மாரி 23-24 சர்க்கிள். இதிலிருந்து இந்த இடத்துக்கு இவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்லேண்ட் ஃபிஷ் புரொடக்ஷன் நிலத்தில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷ் புரொடக்ஷன் வந்து 61,00,000 டன்லேருந்து 139,00,000 டன்னுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மெரைன்ல புரொடக்ஷன் எவ்வளோ ஆயிருக்குன்னா 34,00,000 டன்லேருந்து 44,5 வச்சுக்கலாம். 44.95 டன்னுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தெர்மல் பவர், எலக்ட்ரிக் ஜெனரேஷன் த்ரூ ரினியூவபிள் எனர்ஜி, இன்லேண்ட் ஃபிஷ் புரொடக்ஷன், மெரைன் புரொடக்ஷன். இது 4மே எவ்வளோ டேட்டா வேற இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மீன் டெம்பரேச்சர் என்விரான்மென்ட் ரிப்போர்ட் தானே இது. அப்போ டெம்பரேச்சரும் உள்ளடக்கம். மீன் டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்குன்னா 25.05 செல்சியஸ்லேருந்து 2001 அப்ப 25.05 இருந்திருக்கு. இப்ப என்ன ஆயிருக்குன்னா 25.74 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2024ல. ஸோ இது வந்து ஒரு வார்னிங் தான். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. குளோபலி எவ்வளோ மெரைன் ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா 2,47,604 இருக்கு. அதில் இந்தியாவில் மட்டும் 20,613 இருக்கு. இதெல்லாம் ரிப்போர்ட். இந்த 20,613ன்றத நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இங்கே தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யாருன்னா ராவ் இந்திரஜித் சிங். இதோடைய யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்எல்நேட் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி நியூமரிசி அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டேட்டா படி இந்த லிட்ரஸி இருக்கு இல்லைங்களா, குறிப்பாக எதை சொல்லுவாங்கன்னா இந்த வெயிட் பண்ணுங்க ரீடிங், ரைட்டிங், நியூமரசி இந்த மாதிரி 3 காம்பனண்ட்டில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் சாம்பிள் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. 50 மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு மொத்தம் 150 மார்க்கு. இதில் நிறைய ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணதில் டாப் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னா தமிழ்நாடு. 5,00,000 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கிளியர் இந்த எக்ஸாமை. அதே மாதிரி டெல்லியிலேருந்து 99.3% இது வந்து நம்பரை வச்சு கணக்கிடல அவங்க. ஏன்னா பாப்புலேஷன் வைஸ் வேரி ஆகும் இல்லையா, எவ்வளோ பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் கொடுத்தாங்கன்றதை வச்சு அவங்க ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, செகண்ட் டெல்லி, தேர்டு திரிபுரா. புரிஞ்சுதுங்களா? இதே நம்பர் வைஸ் கவுண்ட் பண்ணால் வேறு மாதிரி வரும். தமிழ்நாடு, டெல்லி, திரிபுரா இவங்க தான் டாப் அச்சீவர்ஸாக இருந்திருக்காங்க. இந்த டேட்டாவை என்னது ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணது யாருன்னா என்ஐஓஎஸ் உத்தரப்பிரதேசில் நொய்டாவில் இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இந்த 3 காம்பனண்ட்ஸ் கீழே பண்ணாங்க. எந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னா உல்லான். இதை கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் சொசைட்டி நவ் பாரதிய சக்சார்த் காரியகாரம். அதாவது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராமை இங்கே இந்தியில் கொடுத்துருக்காங்க.
இதுக்கு கீழே உல்லாஸு கீழே தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. FLNAT ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி நியூமெரிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட். இதில் என்னன்னா என்ன, ஏன்னா என்ன அப்ரிவேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. அச்சீவ் பண்ணது தமிழ்நாடு, டெல்லி, திரிபுரா. ஸோ இந்த அடல்ட் லிட்ரஸி சர்டிஃபிகேஷனுக்கான பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். இதில் பாட்டம் 3ல இருக்கவங்களே போட்டிருக்காங்க உத்தராகண்ட், குஜராத் அண்ட் இமாச்சல பிரதேஷ். ஸோ இப்போ பேங்கிங் நியூஸ் போயிடலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய 2 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை ரீநேம் பண்ணுறாங்க. ப்ளூ சிப் ஃபண்டை லார்ஜ் கேப் ஃபண்டாகவும், வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டை வேல்யூ ஃபண்டாகவும் மாற்றிருக்காங்க. இதில் ப்ளூ சிப்பில் இருந்து லார்ஜ் கேலாக மாற்றினது ₹100 இன்வெஸ்ட்மெண்ட்டு, மினிமம் 100 அண்ட் மல்டிபிள்ஸ். அதே மாதிரி வேல்யூ ஃபண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்டுக்கு ₹1000 அண்ட் அதோட மல்டிபிள்ஸ். இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ளூ சிப்பை லார்ஜ் ஸ்கேல் ஃபண்டாக மாற்றிருக்காங்க. வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டை வேல்யூ ஃபண்டுன்னு மாற்றிருக்காங்க. இந்த மாற்றினதில் இந்த ₹100 இங்கே ₹1000 இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா. 1993ல தான் இந்த ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி வைஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. யூகே பேஸ் பண்ண ஒரு கம்பெனி இது. ஓகேங்களா. ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி, யூகே பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இது 3 டைப்பாக இருக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட். இம்போர்ட்டுக்கு தனியாக இருக்கும், எக்ஸ்போர்ட் தனியாக இருக்கும். 2 சேர்ந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு தனியாக இருக்கும். இவங்களுக்கு எந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன் கேட்டகரியில் கிராஸ் பார்டர் அப்படிங்கிற பேமெண்ட் அக்ரிகேட்டர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷனுக்காக பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் கொடுத்தது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்காக ஹைதராபாத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆஃபீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த வைஸ் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஏசியா பசிபிக் ரீஜியனுக்கான இன்ஜினியரிங் ஹெட் ஸ்மிருதி ரவி தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யுனெஸ்கோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எதுக்குன்னா லீடர்ஷிப் இன் எஜுகேஷன், லீட் ஃபார் லேர்னிங். ஒன்றும் இல்லை, இந்த காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸ்கூலு, அதில் உமன்ஸோடைய பார்ட்டிசிபேஷன் மொத்தம் ஜெண்டர் கேப் எவ்வளோ இருக்குது, மென்ஸுக்கும் ஜெண்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த மாதிரி ஒரு டேட்டா தான் இது. அதே தான் இங்கே ஃபார்மேட்டில் எழுத்தில் கொடுத்து வச்சுருக்காங்க. லீடர்ஷிப் பொசிஷன் அக்ராஸ் த கண்ட்ரி, இதில் ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா. இதன்படி பார்த்தா படிக்கக்கூடிய ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, இந்த ரீடிங் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 100 கேர்ள்ஸ் இருந்தால் அதில் 87 பாய்ஸ்க்கு தான் இந்த ரீடிங் ப்ரொஃபிஷியன்சி இருக்காமா அக்ராஸ் த வேர்ல்டு. அப்போ மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் எவ்வளோ இருக்குது, இப்போ நம்ம பார்த்தது வேர்ல்டில் 87 பாய்ஸு. இதே மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ன்னு நம்ம வந்தால் ஒன்லி 72 பாய்ஸ் அவுட் ஆஃப் 100 கேர்ள்ஸ் தான் இந்த ப்ரொஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில டேட்டா இருக்குது, அதை பார்ப்போம். ஸோ அக்ராஸ் குளோபலில் எஜுகேஷன் அவுட்கம் லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஜெண்டர் கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ஜெம் ரிப்போர்ட்டை யுனெஸ்கோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தோம், இப்போ அக்ராஸ் த குளோப் 87 பாய்ஸ், 72 பாய்ஸ், மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். ஓகே, இது பார்த்தாச்சு. இப்போ புதுசாக என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா உமன் குளோபலாக இருக்கக்கூடிய அகாடமிக் லீடர்ஷிப். இது 57% ஆஃப் த உமன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டீச்சரில் இருக்காங்க வேர்ல்டு வைட்லேயே. செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லுவாங்க அங்கே. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன்னா காலேஜ் மாதிரி இடங்கள், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45% உமன் இருக்காங்க. அதே மாதிரி லீடர்ஷிப் ரோல் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் வந்து உமனோட அக்கௌண்ட் 30%. செகண்டரி ஸ்கூல்னால் 10வது வரை, ஹையர் எஜுகேஷன்னா 12th வரை, அதே யூனிவர்சிட்டிஸ் காலேஜ்னால் நமக்கு தெரியும் அதில் 30% பார்ட்டிசிபேஷன் உமனுக்கு இருக்குது. இது வந்து அக்ராஸ் த வேர்ல்டு வைடு. ஓகேங்களா. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இந்த மாதிரி என்ன இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எலமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா, அதில் உமன் 60% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. வைஸ் சான்சலர்ஸ் இன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்காங்க இல்லையா, இப்போ 100 வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் 13 வைஸ் சான்சலர் வந்து பார்த்திங்கன்னா உமன் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒன்லி 13% தான் வைஸ் சான்சலராக சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் உமன்ஸ் இருக்காங்க. அதேமாரி 2% ரெஜிஸ்ட்ரார்ஸ் என்ன
189 இந்தியன் இன்ஸ்டிடியூஷனில் எடுத்த ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ராரில் 2% தான் உமன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஜெம் ரிப்போர்ட்டில் வந்த டேட்டா. அடுத்து எக்கோசோக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்கனாமிக் சோசியல் கவுன்சில், யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட எக்கனாமிக் சோசியல் கவுன்சிலில் இந்தியா ஆட் பண்ணியிருக்காங்க. 18 மெம்பர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏசியா பசிபிக் குரூப்பில் இருந்து 4 பேர், அதில் 1 இந்தியா, மீதி இருக்கக்கூடிய 3 மெம்பர் யாருன்னா சைனா, லெபனான், தர்க்மெனிஸ்தான். எக்ஸாமில் இது எத்தனை எந்தெந்த இயருக்கு அப்படிங்கிற டெனூர் கேட்பாங்க. 2026லேருந்து 2028 வரை இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த எக்கனாமிக் சோசியல் கவுன்சில் மெம்பராக இருப்பாங்க. ஒரு 3 இயர் டேர்முக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 18 மெம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா ஒன்று, ஏசியா பசிபிக் ரீஜியன்லேருந்து இந்த சைனா, லெபனான், தர்க்மெனிஸ்தான் ஆல்சோ வந்திருக்கு. இந்தியா 181 ஓட்டு வாங்கியிருக்கு அவுட் ஆஃப் 187. இவங்களாம் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எக்கனாமிக் சோசியல் கவுன்சிலோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க், யூஎஸ்ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங், இன்டர்நேஷ்னல் ரேங்கிங். இது கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்தியா இதுக்கு முன்னாடி 7வது இடத்துல இருந்துச்சு. பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா 10வது இடத்துக்கு முன்னேறி இருந்தாலும் டாப் பர்ஃபார்மிங் கண்ட்ரியில் தான் இந்தியா இருக்குது. ஸோ டாப் பர்ஃபார்மிங் கண்ட்ரினா இவங்க தான் டாப்பானு கேட்டால் கிடையாது. வெரி ஐ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த வெரி ஐ கேட்டகரியில் இந்தியா இல்லை, எந்த கண்ட்ரியுமே இல்லை. டாப் 3ல் எந்த பொசிஷனுமே வேக்கண்ட்டாக இருக்குது. 4th பொசிஷன் டென்மார்க் அண்டு நெதர்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th. ஓகேங்களா? இங்கே இது வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்தியா 10th பொசிஷன் பிடிச்சிருக்கு, 7லேருந்து வந்திருக்கு. இப்போ நல்ல பர்ஃபார்மர் யார் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4th, 5th, 6th ரேங்கில் டென்மார்க், நெதர்லாண்ட், யூகே இந்த 3 கண்ட்ரியும் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆர்டர் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பிலிப்பைன்ஸ் 8வது பொசிஷன் யாருமே கிடையாது. 9வது நார்வே, 10வது தான் இந்தியா இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6th, மொத்தமாக 6th இடத்துல இருந்தாலையும் ரேங்கிங்கில் 10வது ரேங்கிங். 1 2 3 வேக்கண்ட்டு அண்டு 8 ஆல்சோ வேக்கண்ட்டு. ஓகேங்களா? இது அந்த ஒரு பர்சன்டேஜ் அந்த பாயிண்ட்டு அலோகேட் பண்ணுவாங்க, அந்த கேட்டகரியில் பிரிப்பாங்க. அதில் வரல அப்படின்னா அந்த இடத்த வேக்கண்ட்டில் போட்டுருவாங்க. சரி, இந்த ரேங்கிங்கில் ஐ கிளைமேட் பர்ஃபார்மர் யார் வந்திருக்காங்க? G20 நாட்டில் இருந்து பார்த்தா 2 கண்ட்ரி தான். அது யாருன்னா யூகேவும் இந்தியா மட்டும்தான் G20லேருந்து இந்த ரேங்கிங்கில் ஐ பர்ஃபார்மராக வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது பார்த்தோம். ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வேக்கண்ட்டு. சைனா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரேங்க், 55th பொசிஷன். எதில் அப்படின்னு பார்த்தா எமிட்டரில், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் எமிட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில் 55th பொசிஷன் சைனா தான் உலகத்திலே லாஸ்ட். இந்த ரேங்கிங் வேறு, ஓவராலாக என்விரான்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதில் தான் 55th ரேங்கிங்கு. ஆனால் க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் லார்ஜஸ்ட் எமிட்டர் யாருன்னா சைனா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்கிங் வந்து 4 கேட்டகரி வச்சு, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், ரினியூவபிள் எனர்ஜி, எனர்ஜி யூஸ், கிளைமேட் பாலிசி, இந்த பர்சன்டேஜில் 40 20 20 20 இந்த பர்சன்டேஜில் வச்சு இந்த 4 கேட்டகரி 14 இண்டிகேட்டர் வச்சு இந்த ரேங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமில் கேட்பாங்க. 3 ஆர்கனைசேஷன் சேர்ந்து, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சேர்ந்து இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது யார் யாருன்னு இப்போ பார்த்தலாம். க்ரீன் வாட்ச், நியூ கிளைமேட், கேன் இன்டர்நேஷ்னல்னு மேலோட்டமாக பார்த்தாலும் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வாட்ச் டாக், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பென்னு. நியூ கிளைமேட்டு ஜெர்மனியில் கால்ஜி அப்படிங்கிற இடம். கேன் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் அவங்களுக்கு பெய்ரூட், லெபனான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜரு, ஃபியூச்சர் ஜென்ரலி இந்தியா லைஃப் இன்சூரன்ஸில், அதே மாதிரி ஃபியூச்சர் ஜென்ரலி இந்தியா இன்சூரன்ஸு. இது வந்து ஜென்ரலி இந்தியா லைஃப் இன்சூரன்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இது ரெண்டுத்துலேயுமே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ஸை. மேலே இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸில் 25.18% ஸ்டாக்கு 57 கோடிக்கும். இங்கே வெறும் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். என்ன இந்தியா இன்சூரன்ஸ்னால் ஃபியூச்சர் ஜென்ரலி. அந்த கம்பெனியில் 24.91% ஸ்டாக்கை 451 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. யார் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இந்த தடுப்பூசியெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு முக்கியமான கம்பெனியாக இருந்தது இந்த டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரி லிமிடெட். இவங்க மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் ஒரு 8.21 ஸ்டாக்ஸ் வர
ரீச் பண்ணிட்டாங்க எல்ஐசி. இதுக்கு முன்னாடி 6.2% இருந்தாங்க. இப்போ அதை 8.21%க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொரீஷியஸில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் சிஏ பாஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். இது கேர்லி குரூப் அப்படிங்கிற கம்பெனி ஓன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ் பேங்க்கில் 2.62% ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பர்ச்சேஸ்னால அரௌண்ட் ஒரு 1775 கோடி எஸ் பேங்க்கு ஃபண்ட் ரைஸ் ஆயிருக்கும். ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷனில் தான் இந்த சிஏ பாஸ்கி அப்படிங்கிறவங்க எஸ் பேங்க்கில் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. கேர்லி குரூப் உடைய ஒன் ஆஃப் த ஆர்ம் தான் இந்த சிஏ பாஸ்க் மொரீஷியஸில் இருக்குது. அதே மாதிரி எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26 வரை. ஈக்விட்டி இஷ்யூவன்ஸ் மூலிமா ஒரு 7500 கோடி, டெப்ட் செக்யூரிட்டிஸ் மூலமாக ஒரு 8500 கோடி. அப்போ ஒரு 7500 ஒரு 8500 உங்களுக்கு எவ்வளோ வரும்? 16000 கோடி. மொத்தம் டோட்டலாக 16000 கோடி எஸ் பேங்க்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஃபண்ட் ரைசிங்காக. அதில் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும். சிஏ பாஸ்க்கு வரும். ஓகேங்களா? அப்புறம் எல்ஐசி இந்த ஸ்டாக்கை டாக்டர் லெபார்ட்டரியில் 8.21% வரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 8.21%க்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. சென்ட்ரல் பேங்க் சின்ஸ் 1911 அப்படிங்கிறது இதோட டேக்லைன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பாரிஸ் பிரான்ஸில் டசால்ட் ஏவியேஷன் எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் பிஸ்னஸ் கம்பெனி இருக்குது. டாட்டா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் கூட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரஃபேல்லாம் நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்தால் வாங்கியிருக்கோம். அது இந்த கம்பெனி தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதை இந்தியாவிலே ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக 4 ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் மூலிமா இந்தியாவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரஃபேல் ஃப்ளைட்டை ரெடி பண்ணி இந்தியாவுக்கும் சரி, அவுட் சைடுக்கும் சரி, நம்ம இது பார்த்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்தியன் மார்க்கெட்டுக்கும் குளோபல் எக்ஸ்போர்ட் 2த்துக்குமே இங்கே ரெடி பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அவுட் சைடு பிரான்ஸ் யாருமே பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் தான் இந்த ரஃபேல் ப்ரொடக்ஷனை ரெடி பண்ணுறாங்க. அதுக்காக ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டை டசால்ட் ஏவியேஷன் எஸ்ஏ கம்பெனியும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிட்டடும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹைதராபாத்தில் கட்டியிருக்காங்க. ஏன்னா டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத். இதுக்கு எவ்வளோ டார்கெட் அப்படின்னா 63,887 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ப்ராடக்ட் டெலிவரி பண்ண போகிறாங்க. ரஃபேலில் 26 ரஃபேல் ஜெட்ஸை ரெடி பண்ணி எந்த டைம்லேருந்து எந்த டைமில் இந்த டெலிவரி இருக்கும் அப்படின்னா 2028லேருந்து 2030 வரை இப்போ இருந்தே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி உற்பத்தியெல்லாம் பண்ணி முடிச்சாதான் 2028 to 30ல் இதை டெலிவரி பண்ண முடியும். 63,000 டார்கெட்டு. சும்மா சிம்பிளாக சொல்லலாம், டசால்ட் ஏவியேஷனும் உங்களுக்கு டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிட்டடும் ரஃபேலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா ஹைதராபாத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிளான்டேஷனை நிறுவியிருக்காங்க மேனுஃபேக்சரிங்காக. அதே மாதிரி ஒரு பிளான்ட்டை, ஒரு பொட்டன்ஷியல் டுவார் பிளான்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ் நெப்டியூன் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. நேம் 2017 OF 2001 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. குயிப்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது சோலார் சிஸ்டத்தில், அந்த இடத்துல வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 9 பிளானட் தெரி இருக்கு இல்லையா, அதை இது சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த டிஸ்கவரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எம்ஓயு டசல்ஸும் டிஏஎஸ்எல் டாடா கம்பெனியும் எதுக்காக பண்ணாங்க, ரஃபேலுக்காக ஹைதராபாத்தில். அதே மாதிரி இப்போ நம்ம இந்திய இன்ஸ்டியூட் ஃபார் அட்வான்ஸ்டு ஸ்டடி ஸ்கூல் ஃபார் நேச்சுரல் சயின்ஸ் தான் இந்த டிஎன்ஓவை டிரான்ஸ் நெப்டியூன் ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சாங்க. அது பேர் பார்த்தோம், குயிப்பர் பெல்ட்டுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. எதை யூஸ் பண்ணினா விக்டார் எம் பிளாங்கோ டெலஸ்கோப், விக்டார் எம் பிளாங்கோ டெலஸ்கோப் வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சிலே கண்ட்ரியில் அண்டு கனடா, ஃப்ரான்ஸ், உவாய் டெலஸ்கோப் இன் அவாயில் வச்சு இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த டெலஸ்கோப்புக்கு அவாயில் வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி ஸ்கூல் நேச்சுரல் சயின்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய பிரின்ஸ்டான் நியூ ஜெர்சியில் இருக்குது இந்த இன்ஸ்டியூட்டு. இதில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் இந்த டிஎன்ஓவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, யூரோப்பியன் யூனியன் ஃபுட்பால் அசோசியேஷனுடைய சாம்பியன்ஸ் லீக் கேமு. இதில் வந்து இத்தாலி பேஸ் பண்ண இன்டர் மிலான் ஒரு கம்பெனி, ஒரு கிளப் இருக்குது. பிரான்ஸை சேர்ந்த பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அப்படிங்கிற கிளப் தான் வின் பண்ணியிருக்காங்க. யாரை,
இன்டர் மிலான் அப்படிங்கிற இட்டாலி கம்பெனி, இட்டாலி கிளப், இட்டாலி கிளப்பான இன்டர் மிலான் அப்படிங்கிற கிளப்பை பாரிஸை சேர்ந்த பாரிஸ் செயின்ட் ஜெர்மனி வின் பண்ணியிருக்காங்க. எதில்? யூரோப்பியன் யூனியன் ஃபுட்பால் கிளப்பில், இந்த சாம்பியன்ஷிப்பில். ஓகே, எந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மனியில் வச்சு நடந்திருக்கு. ஓகேங்களா, ஜெர்மனி முனிச்சில் வச்சு இந்த ஃபுட்பால் மேட்ச், யூரோப்பியன் யூனியன் ஃபுட்பால் அசோசியேஷன் மேட்ச், சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கு, சாம்பியன்ஸ் லீக்கு. இதில் பாரிஸை சேர்ந்த பாரிஸ் செயின்ட் ஜெர்மனி வின் பண்ணியிருக்காங்க. 70வது எடிஷனாக இந்த கேம். வேர்ல்டு ரஷ்யன் லாங்குவேஜ் டே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6 கொண்டாடுறாங்க. அலெக்சாண்டர் செர்கிவிச் புஷ்கின் அவருடைய பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு. ரினோடு ரஷ்யன் பொயட், ரஷ்யன் பொயட் அப்படிங்கிறதால அவரை ஞாபகார்த்தமாக ரஷ்யன் டேவை ஜூன் 6 கொண்டாடுறாங்க. அடுத்து வேர்ல்டு பெஸ்ட் டே. ஹஸ்பண்ட்ஸ், இன்னொரு நேஷ்னல் நியூஸ் முக்கியமானது இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பைஸ் க்ளவுடில் பேக்கேஜ் வாங்காதான் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட இன்ட்ரோடியூஸ் வாங்கிக்கோங்க. இவங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, வாங்காதவங்க தான் வாங்கிக்கோங்க. கம்பல்சரிலாம் கிடையாது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. வீக்லி ரிவிஷன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஃபார்மேட்டில் இருக்குது. வேர்ல்டு பெஸ்ட் டே ஜூன் 6 இருக்குது. அப்போ இந்த ஜூன் 6 வேர்ல்டு பெஸ்ட் டே கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு தீம் இருக்குது இல்லைங்களா? கார்டியன்ஸ் ஆஃப் ஹெல்த் ப்ரொஃபஷனல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் சேஃபர் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். கார்டியன் ஆஃப் ஹெல்த் ப்ரொஃபஷனல் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சேஃபர் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். ஸோ இந்த ஸ்டேட் நியூஸ், ஃபைனல் நியூஸ். ஹஸ்பண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு அப்பைஸ் க்ளவுட் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் உத்தராகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சேது ஆயோக் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன், எப்படின்னு வச்சுக்கலாம், ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவரிங் டிரான்ஸ்ஃபார்மிங், நிதி ஆயோக் மாதிரி ஸ்டேட் ஆயோக். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் உத்தராகண்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி டாடா ட்ரஸ்ட்டு கூட ஒரு MOU, நாஸ்காம் சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க கூட ஒரு MOU, வத்வானி ஃபவுண்டேஷன் கூட ஒரு MOU. ஒவ்வொன்று கூட சேர்ந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த டாடா ட்ரஸ்ட் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரகாண்டு 3 MOU. யார் கூட? இந்த சேது ஆயோக் கூட சேர்ந்து 3 கம்பெனி கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னது பார்த்தலாம். டாடா ட்ரஸ்ட் கூட சேர்ந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன், டெலிமெடிசன், ரூரல் லிவ்வுட், க்ரீன் எனர்ஜி, இந்த மாதிரி ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த சோசியல் டெவலப்மெண்ட் பேக்ட்டுக்காக தான் இவங்க கூட MOU சைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது டெக்னாலஜி ஸ்கில் ஹப். ஒன்றும் இல்லை, இந்த AI, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பைத்தான் இருக்கு இல்லைங்களா, எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் இருக்கிறத கிரெடிட் பேஸ்டு கோர்சஸை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் AI, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பைத்தான் எல்லாத்தையும் கிரெடிட் பேஸ்டு கோர்சஸ் கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்காக நாஸ்காம் கூட சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3வது, அதுக்காக இந்த ப்ராசஸ்க்காக ஒரு மென்டார் இன்ஸ்டியூட்டை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒன் மென்டார் இன்ஸ்டியூட் பர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ட்ரெயின் ஆவாங்க. வத்வானி ஃபவுண்டேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா AI பேஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக வத்வானி ஃபவுண்டேஷன் கூட உத்தராகண்ட் கவர்மெண்ட் சைன் பண்ணியிருக்கு. இதில் தான் சேத் அயோக்யா அவங்க வராங்க. AI ட்ரிவன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் கோர்சஸ், இந்த ப்ராசஸ்க்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வத்வானி ஃபவுண்டேஷன் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. AI பேஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பையும் பூஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் வேலை கற்றுக்கிட்டு AI ரிலவெண்ட்டான வேலையை நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்காக வத்வானி ஃபவுண்டேஷன் கூட ஒரு MOU அரௌண்ட் 1.2 lakh ஸ்டூடெண்ட்ஸை இதில் டார்கெட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. இந்த நாஸ்கோம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தீங்களா, அதுக்கு முக்கியமாக ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க, நொய்டா, உத்தரப்பிரதேஷ். ராஜேஷ் நம்பியார் தான் அதோடைய MOU CEO. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். நாஸ்காம், டாடா ட்ரஸ்ட், வத்வானி. டாடா ட்ரஸ்ட் கூட சேர்ந்து இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் ஃபண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நாஸ்காம் கூட சேர்ந்து AI ட்ரிவன் ஸ்கில்ஸை கிரெடிட் பேஸ்டு கோர்ஸ் கொடுக்குறாங்க. வத்வானி ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், AI பேஸ்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸை பூஸ்ட் பண்ணுறாங்க.
ஸோ இதுக்காக உத்தராகண்ட் கவர்மெண்ட்டும், சேது ஆயோக்கும் இந்த 3 ஸ்ட்ராட்டஜிக் அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பர்சன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தராகண்ட் யாரு? புஷ்கர் சிங் தாமணி. புஷ்கர் சிங் தாமணி தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தராகண்ட். இவர் முன்னாடி வச்சு தான் இந்த எம்ஓயு எல்லாம் சைன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டேஸை உடனே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது பாதி வீடியோ எடுத்துட்டு இருந்தா நமக்கு கேலண்டர் வந்ததுனால வீடியோ பாதியிலே ஹோல்டில் போட்டு இப்போ திருப்பி அகைன் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சாச்சு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரிஸ் சப்போர்ட் கொடுங்க. தேங்க் யூ.